சுவாமியே சரணமையப்பா. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி மகிமை பாகம் 47. பாருங்க, ஒரு மண்டலத்துல சொல்ற அந்த ஒரு இது விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவனுடைய மகிமைய 47 நாள் இன்னையோட சொல்ற பகவானுடைய மகிமைய, அதுவே ஒரு சாதனை பண்ண மாதிரி இருக்குதுங்க எனக்கு. உண்மை பகவானுடைய மகிமை என்ன ஒரு அந்த ஒரு நாள் சொல்றதே அவனுடைய அருள் வேணும். 47 நாள் என்ன சொல்ல வைக்கிறார் பகவான். நாளையோட 48ஆம் நாள் ஒரு மண்டலம் சபரிமலைக்கு செல்வது போல ஒரு மண்டலத்தை தொட போகிறேன் நாளையோட. பகவானோட மகிமை. ஏன்னா நான் சொல்றது ஏதோ இங்க உட்காந்து ஏதோ நான் பேசலைங்க. நான் பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை பற்றிலாம் நம்ம பேச முடியும். இதை நீங்க எத்தனை பேர் நான் பாக்குறீங்கன்னு தெரியல. அதை பார்க்கறதுக்கு கூட கடவுளோட அருள் இருந்தால் கூட இதோட வார்த்தையில நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு அருள் கிடைச்சிருக்கமோ, கடவுளோட ஊர்ந்து யாரு அருள் பெற்றாலும் அவங்க நான் பேசுற வார்த்தை எல்லாமே கேட்க முடியும். இது உண்மை, சத்தியமான வார்த்தை. இப்ப 47ஆம் நாள்ல பச்சை அம்மனை பத்தி அவங்க அம்மா பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா தன் கருவறையில் தன் ஆதி பராசக்தியாக பச்சை வழி அம்மன் அந்த அம்மாவுடைய மார்பகத்தில் சக்தியாக உருவெடுத்தவர் பகவான் ஐயப்பன், ஸ்ரீ பரமாத்மா பகவான் ஐயப்பன். அந்த பரமாத்மா பெற்றெடுத்த பிள்ளை நான். அப்படியேப்பட்ட பிள்ளைக்கு அந்த ஆதி பராசக்தி பச்சை அம்மனுடைய அருள் எனக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, பச்சை அம்மன் கூட பச்சை அம்மன் என்கிட்ட பேசுற பாக்கியத்தை ஐயப்பன் எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மைங்க இது. இங்க ஏதோ இங்க வந்து நான் பொய் சொல்லல. கடவுள் கிட்ட இருந்து உணர்ந்தவர்கள், கடவுளை பற்றி அறிந்தவர்கள், கடவுளை பற்றி சதா நினைப்பவர்கள், கடவுளே தான் கதி என்று நினைப்பவர்கள் கடவுள் வந்து பேசுறாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றேன், சனிக்கிழமை மதமா இன்னைக்கு சித்ரா தான் நான் பேசுறேன். நான் சாதாரண ஒரு பிள்ளையா பேசல, ஐயப்பனோட பிள்ளையா ஒரு சித்ரா அவதரித்து இந்த வார்த்தையில நான் பேச வைக்கிறார். பச்சை அம்மா என்கிட்ட பேசுறாங்க. ஏய், எனக்கு நீ கூழ் ஊத்துறா அப்படின்னு சொல்றாங்க. பச்சை அம்மா வந்து பேசிட்டு தரிசனம் கொடுக்குறாங்க. அந்த பச்சை அம்மா என்ன சொல்லுவேன் நான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து அவரு கூழ் ஊத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் வருமானம் இல்லாதவரை அப்படியே விட்டுட்டாங்க சாப்பிட்டை பச்சை. நான் தலையெடுத்து பகவானுக்கு பூஜை செய்யறது அந்த அம்மா பாக்குறாங்க. அப்ப தான் குலதெய்வமா விளங்குற தன்னுடைய பிள்ளைக்கு அப்ப அவன்கிட்ட நம்ம நேரடியா போவோம் அப்படின்னு ஐயப்பன் வழியிலாக எனக்கு வருகிறாங்க அம்மா ஆதிபராசக்தி. ஏன்னா சின்ன வயசுலயே அந்த அம்மாவோட அருளை பெற்றவன் நானு. அப்ப அந்த அம்மா வந்து டேய் எனக்கு வயிறார கூழ் ஊத்துறா, உன்னுடைய வருமானத்துல கூழ் ஊத்துறான்னு எனக்கு அந்த அம்மா அருள் பாலிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனந்த கண்ணீரில் அழுகலாம் வருது. எவ்வளவு பெரிய சக்தி அவ. உலகத்தை அண்ட சராசரங்களை ஆளும் ஆதி பராசக்தி அவ. சிவனையும் படைத்தவ, பிரம்மாவையும் படைத்த, மகாவிஷ்ணுவையும் படைத்த, முப்பெரு சக்தியாய் படைத்த அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஐயப்பனையும் படைத்தவ. அப்படியேப்பட்ட ஆதி பராசக்தி இந்த பிள்ளை கிட்ட சாதாரண ஒரு பிள்ளை நானு. இந்த பிள்ளை கிட்ட வந்து நீ கூழ் ஊத்துறான்னு என்கிட்ட வந்து கேட்கிறாங்க ஆதி பராசக்தி பச்சை வழி அம்மா, பச்சை வழி தாய் அம்மா. அந்த அம்மா சொன்ன மாதிரி கூழ் ஊத்துறாங்க அம்பாளுக்கு. ஐயப்பனோட அருள்கிறத்தால் என் குலதெய்வமாக பச்சை அம்மனா, என் குலதெய்வமாக ஐயப்பனாக, இஷ்ட தெய்வமாக அப்படியே வந்து அம்பாளுக்கு கூழ் ஊத்துற சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க பச்சை அம்மா. என்னங்க நான் என்ன சொல்றதுங்க. ஐயப்பனோட மகிமை ஆனந்த கண்ணீர்ல அழ வைக்கிறாருங்க. பச்சை அம்மனும் ஆனந்த கண்ணீர்ல அழ வைக்கிற அம்மா வந்து நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இந்த ஏழையின் வீட்டில் வந்து என்கிட்ட வந்து கூழ் ஊத்துறான்னு கேட்கிறா. ஆடி மாசம் என்ன சொல்றது. இன்னைய வரைக்கும் அவள் சொன்ன நாள் மூலம் இன்னை வரைக்கும் அம்பாளுக்கு முதல் சக்தி பூஜையாக எப்பயுமே முதல் பூஜை சக்தி பூஜை தான். அம்பாளுடைய ஆதிபராசக்தி பூஜை தான் சக்தி பூஜை. அந்த அருள்பாலித்தார் பகவான் ஐயப்பன். சக்தி பூஜையை கொடுத்து சக்தி அம்மனுக்கு, பச்சை வழி அம்மனுக்கு, பார்வதி அம்மனுக்கு, சரஸ்வதி அம்மனுக்கு, லட்சுமி அம்மனுக்கு, முப்பெரும் சக்தியருக்கும் சேர்ந்து கூழ் ஊத்தி படைக்கிறாங்க அம்பாளுக்கு. படையலாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப முதல் வருஷம் அம்பாள் என்கிட்ட கிணறுல வந்து சொல்லிட்டா கூழ் ஊத்துற. அப்புறம் பாருங்க யார் அங்க பச்சை அம்மனா உட்கார வைக்கிறேன்? ஐயப்பனை உட்கார வைக்கிறேன் பச்சை அம்மனா. இந்த உலகத்திலே ஐயப்பனுக்கு புடவை கட்டி
கையில சூளத்தை கொடுத்து பச்சை அம்மனா உட்கார வச்சேங்க நான். அதுவும் ஐயப்பன் சொல்லி உட்கார வைக்கிறேங்க நான். சாதாரண விஷயமாங்க. ஏன்னா அவரே சக்தி, அவரே பராசக்தி, அவரே எகலாண்டக்கூடிய அந்த ஆதி பராசக்தி கருவில் இருந்த அவர் ஆதி பராசக்தி இல்லைங்க ஐயப்பன். எப்படி உணர வைக்கிறார் பாருங்க பகவான் ஐயப்பன். அவன் கருணையே கருணை. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம், என் ஐயப்பனே சரணம்.